புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாட்டுக்காரவேலன் தேவி திரையரங்கில் 4 காட்சிகள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரக்கோணம் தேவி திரையரங்கில் மாட்டுக்காரவேலன் 4 காட்சிகள். வா தங்க தலைவா! அரக்கோணம் தேவி திரையரங்கில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாட்டுக்காரவேலன். ஆமாம், இந்த படம் 1970 ரிலீஸ் செய்யப்பட்டது. இப்போ புது தொழில்நுட்பத்தின்படி டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. திருச்சி பார்த்து படம் வந்து சூப்பராக வெளியிட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாட்டுக்காரவேலன். பட குவாலிட்டி நல்லா இருக்கு. நேற்று முந்தானத்தெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. இன்னைக்கு நல்லா போச்சு. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. இந்த படத்தை உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்களா? அந்த காலத்தில் பார்த்தீங்க, அந்த காலத்தை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து ஃபிலிமில் வந்திருக்கோம். அப்போ எப்படி போச்சு, இப்போ எப்படி? இப்போ நல்ல டிஜிட்டல் முறையில் நல்ல அருமையாக இருக்குது. அப்போ ஃபிலிமில் எப்படி இருந்தது? ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும், ஏறு இறங்கும், நல்லா இருக்கும். அப்போ குவாலிட்டியாக அப்போ அது வந்து தெரிஞ்சிருக்கான் தேட்டரை. இப்போ பரவாயில்ல, ஒரே மாதிரி. இப்போ கியூபில் பண்ணதில் ஒரே மாதிரி நல்லா இருக்கு. கூட்டம் எப்படி சார்? அது கூட்டம் எப்படி? அப்போ கூட்டம் சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க, உங்க அனுபவம் சொல்லுங்க. இதே தேட்டர் தான் வந்து 70ல் மாட்டு இதே தேட்டர் தான் வந்து. எந்த ஊர்ல நீங்க? பருத்திபுத்தூர். நீங்க? நம்மளும் பருத்தி. நீனா? நீங்க எந்த ஊர்? சென்னை சைதாப்பேட்டை. சென்னை பகுதி. சென்னையிலிருந்து படம் பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. எப்போ நைட் ஷோ? 10 மணிக்கு. எத்தனை பேர் வந்து பார்த்தது ஜெயராஜ் தேட்டர்ல முதல் முறையாக. ஆனா அது நான் டவுசர் போட்டுன்னு என்ன வயசுன்னு தெரியல, முதல் முறையா அங்க பார்த்தேன். அது ஃபிலிம்ல வந்து நான் ஒரு வாரம் கண்டினியூவா விடாம பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபிலிம்ல. இன்னும் நல்லா இருக்கும் ஃபிலிம்ல. அப்போ இப்போ பார்த்தீங்களா? இப்போ நல்லா பிரிண்ட் நல்லா பண்ணி சவுண்ட் போயிட்டு இந்த ஃபைட்டு நல்லா ஃபைட்டு வந்தது. சவுண்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சைடு எஃபெக்ட் நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. நீங்க எந்த ஊர்னா? தேட்டர் இதே பேரு தசரது. படம் பார்த்தீங்களா? எப்படின்னா இருக்கு? அருமையாக பண்ணிடுவாங்க. குவாலிட்டியெல்லாம் தரமாக இருக்கு. எந்த ஊர்னா? செஞ்சி திருவண்ணாமலை. இந்த காலத்தில் பார்த்துருப்பீங்களா? அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன டிஃப்ரெண்ட்? இவ்வளோதான் இருக்கு. இப்போ சவுண்ட் எஃபெக்ட்லாம் இவருக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்னா? செய்த போகுது ஐயா. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகன், பித்தன். எம்ஜிஆர் கையால் சாப்பிட்டு உடம்பு. படம் இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? இந்த வாட்டி கணக்கு கிடையாது. நீங்கள் ஒரு நானும் அளவு கடந்து படம் தான். அதாவது வந்து கணக்கெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? ஒரு 100 தாட்டி பார்த்துருப்பேன். இதெல்லாம் தேட்டர் படத்துல படத்தெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் நேற்றுலேருந்து நேருக்கு நான் இன்னைக்கு இந்த நாளை தாட்டி பார்க்கலாம். அப்படியா? சூப்பர்ண்ணா. நீங்கள் எத்தனை வாட்டி நான் பார்த்துருப்பீங்க? நானும் பார்த்துருப்போம் ஒரு தடவை. 100 தடவை? ஆமாம். சின்ன வயசுலேருந்தே? ஆமாம். இப்போ கிருஷ்ணன் தேட்டரில் 200 நாள் ஓடும். நானும் பார்த்துக்கிறேன், வீடியோலாம் பார்த்துக்கிறேன். தேட்டரில் பார்த்து கிடையாது. தேட்டர் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தேட்டரில் இதுதான் ஃபஸ்ட்டா? ஆமாம், தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு. புரட்சி தலைவரும் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரின் புகழ். வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். இந்த அரக்கோணத்தில் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரனோட விஸ்வாசி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இந்த அரக்கோணத்தில் எனக்கு தெரிஞ்சு மாபெரும் அவரை ரொம்ப இரவும் பகலும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஜார்ஜ்ன்ற ஒருத்தர்.
அவர் எப்பயுமே வந்து அவரை நினைச்ச நேரம் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் மனைவியை விட, அவர் பசங்களை விட, அவர் ஒரு நாளைக்கு 2 வாட்டி எம்ஜிஆரோட பேச்சை பேசாமல் அவர் தூங்குனது சரித்திரம் கிடையாது. உண்மை இது உண்மை. 2வது, நான் வந்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மலை நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு ஹெல்ப்பாக கேட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் ஹெல்ப்பெல்லாம் கேட்டது கிடையாது. அவங்க வீட்டு டோட்டல் அவரோட வளர்ப்பு பொண்ணு சுதா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். 100வது நிறைவு விழா ராமாவரம் தோட்டத்தில் அவர் வாழ்ந்த வீட்டில் 100வது பிறந்த நாள் கொண்டாடின ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு தான். வேற எடப்பாடிக்கு கிடையாது, ஓபிஎஸ்க்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். 2 பேரையும் நான் கூப்பிட்டேன், 2 பேருமே வரல. அதுதான் விஷயம். முருகன் இட்லி ஓனர் வந்து எம்ஜி புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மலை இருக்கும்போது முருகன் இட்லி ஓனர் யாருன்னு தெரியாது. அவர் படிச்சுட்டு இருக்காரோ இன்னமோ. அவர் என்னை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தாரு அந்த பிறந்த நாளைக்கு. இதே அவர் வந்து அழகாக அவரை வந்து அமைச்சர் அழகா அவர் அமைச்சராக பார்க்கறதுக்கு திருநாகரசு வெறும் 10,000 ரூபா கையில் கொடுத்தாரு. நான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப இது என்கிட்ட ரெக்கார்டிங்கில் இருக்குது எல்லா விஷயம். இதனால நான் சொல்லலை. இன்னைக்கு ரொம்ப கோபம், மனசுல ரொம்ப கஷ்டம். அவரு இந்த பையன் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் தேவி அரக்கோணம் தேவி திரையரங்கில் மாட்டுக்கார வேலை இருக்காங்க. விஜய், இந்த ரஜினிகாந்த் எல்லாரும் இருக்கும்போது நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நான் இவ்வளோ வாங்குறேன், அவளை வாங்குறேன்னு சும்மா ஒரு ஆடிட்டர்கிட்ட நம்ம ஒரு கருத்து கணிப்பாக கேட்கும்போது அவர் வாங்கின சம்பளத்தை வந்து இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா அவரோட சம்பளம் வந்து 1500 கோடி. அந்த சம்பளத்துக்கு உண்மையில எந்த ஈரமும் பிறக்க முடியாது, எவனும் பிறக்க முடியாது. உலகம் அழிகிற வரைக்கும் புரட்சித் தலைவர் தான். புரட்சித் தலைவர் வாழ்க. அவரோட சம்பளம் 1500 கோடி. நான் 300 வாங்குறேன், நான் 400 கோடி வாங்கி நான் அரசியலுக்கு வந்துட்டேன். இந்த பையன் சின்ன பையன் அந்த ஆளு ரஜினி ஏதோ அதெல்லாம் ஏதோ சொல்லுங்க, அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம். யார் சொன்னா என்ன. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாட்டுக்கார வேலன் அரக்கோணம் தேவி திரையரங்கில் டிஜிட்டல் இன்றைய நவீன டிஜிட்டலில் 24/4/2026 அன்று வெளியானது. அவன் அந்த 6 100 பாட்டு போட்டாரு. பாட்டத்தான் எல்லாத்தையும் கருத்தை கொண்டு வந்தாரு. எனக்கு அவன் பேர் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. சரி, இந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? இதெல்லாம் கணக்கு வழக்கே இல்லை. மாட்டுக்கார வேலன் நான் கணக்கு வழக்கு நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் கணக்கு வழக்கு சொல்றவங்க வந்து உண்மையானவங்க கிடையாது. கணக்கு வழக்கு சொல்றவங்க வந்து உண்மையானவங்க கிடையாது. கணக்கு வழக்கு இல்லாதவங்க தான் உண்மை. சரி, இந்த தேட்டரில் வந்து தலைவர் இவ்வளோ வாட்டி பார்த்தேன், அவளை வாட்டி பார்த்தேன்னா ஃபிங்கர் லிப்ல எல்லாம் வைக்க முடியாது. அது கஷ்டம், அது பொய்யான விஷயம். எவ்வளோ நான் இத்தனை வாட்டி பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு. இல்லை, நான் நம்ம ஆளுங்களாம்ப்பா ஜார்ஜ் அண்ணெல்லாம் நிறைய ட்ரிப்பு அது நிறையா தான் இப்போ சொன்னீங்க பாருங்க, நிறைய வாட்டி பார்த்துருக்குறோன்னு. இப்போ இதே படம் நாளைக்கு டிவியில் போட்டால் திருப்பி காலைல அந்த டிவியில் பார்த்துருப்பேன். அதை எடுத்து நான் டைரியில் எழுத முடியும். அவர் மனசுல வந்து பதிஞ்சிட்டாருங்க. இங்க பெத்த தாய் தகப்பனை விட இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்த யாருன்னா புரட்சி தலைவர். புரியுங்களா? அவர் வந்து தெய்வமாக வந்து இந்தியாவில் ஒரு சித்தராக பிறந்தவர். அவர் வந்து யாரும் கிடையாது, மான்மேல் கிடையாது, எதுவும் இல்லை. அவர் ஒரு சித்தரா வந்தாரு. ஒரு இயேசுநாதர் என்ன செஞ்சாரோ, அல்லாஹ் என்ன பண்ணாங்க, பெருமாள் என்ன பண்ணாரோ அந்த ரூபத்துல 3 ரூபத்துல சேர்ந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு அதனால இந்த யூடியூப் சேனலை நான் வரவேற்கிறேன். எம்ஜிஆரை பற்றியே நீங்கள் போடுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உங்களோட ஆத்மா இருக்கிற வரைக்கும் இதை செய்யுங்க. அந்த ஆத்மா உங்க கூட துணை இருக்கும். இவ்வளவுதான். நன்றி. படம் வந்து எத்தனை படம் நான் போட்டிருக்கீங்க இந்த தேட்டரில்? இது எம்ஜிஆர் படம் இப்போ லேட்டஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி அப்பப்போ முதல்ல போடல. இப்போ நாங்கள் வந்து உளவு சுற்றுவாலிபன், ரிச்சாக்காரன், இதயக்கனி, அப்புறம் ரகசிய போலீஸ், நினைத்தது முடிப்பேன், இந்த படம், அடுத்த படம் போடணும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆயத்தில் ஒருவன் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ரெடி ஆகிட்டு இருக்குது கேள்விப்பட்டேன், காவல்காரன்னு. அது போல் நிறைய படம் விலைக்கு வாங்கலான்ட்டு இருக்கோம். நானும் இந்த இவரு நாடோடி மன்னன் போட போறீங்களாண்ணா? நாடோடி மன்னன் ஆமா, எங்கள் வீட்டு பிள்ளை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. என்கிட்ட 2 நாளா டிஸ்கஸ் போடுங்கண்ணா. தொடர்ந்து தலைவர் படமா தலைவர் படத்தை போட்டு தமிழ்நாட்டுல இன்னொரு வாட்டி நாங்க போறதா இருந்தா இந்த அரக்கோணத்துல ஒரு 12 அடியோட கட் அவுட் வைக்கலான்னு இருக்கோம். அரக்கோணம் தேவி சென்னையில இருந்து வந்திருக்காங்களா? அவங்கள பத்தி என்ன சொல்லுங்க. சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னா நல்ல விசுவாசி, அவ்வளவுதான், ஆர்வம் தான், வேற எதுவும் கிடையாது. அவரோட இறந்து அவர் 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் இறந்து சத்தியமா நம்ம கூட பிறந்தான் சகோதரனை கூட மறந்துடுவாங்க. இதுதாங்க உண்மை. நான் கண்ணில் தண்ணி வந்துடும் பொழுது நீங்க அங்கிருந்தெல்லாம் வரும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்யலை, எதுவும் செய்யலை. நம்ம சகோதரனாச்சும் ஒரு வேலை டீயோ காப்பியோ வாங்கிடுவாங்க. ஆனா அவரோட ஆத்மா உங்களை வர வைக்குது பாருங்க. ட்ரெயின் இது எந்த நடிகருக்கும் வராது. அது யாரு சிவாஜியா இருந்தா கூடங்க, யாரா இருந்தாலும் அவரை நடிப்பு தெரியாதுன்னு சில பேர் குறை சொல்லுவான். விஷயம் தெரியாது, கண்டென்ட். அவர் ஒரே ஒரு சீனுங்க, அவர் ஜெயில கீழே இருப்பாருங்க. நான் யார் நீ யார் மூஞ்ச பார்த்தாருனால அந்த நடிப்பை சிவாஜி செய்ய முடியாதுங்க. அவர் செஞ்சா வேற மாதிரி. நன்றிங்க, வணக்கங்க. சரி, என்ன படம் அது? மாட்டுக்கார வேலை நைட் ஷோ, நைட் 10 மணி ஷோ, அரக்கோணம் தேவி. என்ன படம்னா? டிக்கெட் கட்டுங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்க, சைதாப்பேட்டிலேருந்து. தலைவர் படம் பார்க்கணும். அரக்கோணம் தேவிக்கு நைட் 10 மணி ஆட்டம், 10 மணி ஆட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நைட்டு 10 மணி இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த படம் எங்கே போட்டாலும் நேர காலம் பேச மாட்டோம். எந்த டைம் இருந்தாலும் நாங்கள் வந்து சென்னையில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பாலசுப்ரமணியம், லோகநாதன் எல்லாம். உங்கள் பேர்? தினகரன். இன்னும் 5 பேரா? 5 பேர். இன்னும் 2 பேர்? இன்னும் 2 பேர் வராங்க. பேர் ஹலோ சார், அரக்கோணம் தேவி. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சீங்க. ரொம்ப சந்தோஷம்.